வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய டிவி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஹாயரோடது. ஹாயரோட QLED 55 இன்ச் டிவி, ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட் டிவி மீன்ஸ் ஸ்மார்ட் கூகுள் டிவி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டிவி. இது வந்து உங்களுக்கு 55 இன்ச்லேயும் வரும், 65 இன்ச்லேயும் வரும். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து 55 இன்ச் டிவி. இந்த டிவியை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய பெரிய பட்ஜெட்டில் டிவி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சோனியோட 1.25 லட்சம், 2.5 லட்சம். ஸோ அந்த மாதிரி டிவி வந்து பெரிய பட்ஜெட்டில் இருக்கும். அப்போ சாமானிய மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நானும் QLED டிவியை வந்து பயன்படுத்தணும். அந்த ஆசையை வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரியான பட்ஜெட்டில் இது வரனால தான் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரேட்டு கூட கம்பேர் பண்ணும்போது அதை விட உங்களுக்கு பாதி விலைக்கு தான் வரும். அப்படி இந்த டிவியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அன்பாக்சிங்கில் என்னென்ன வருங்கிறத நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக பார்த்துடலாம். இது தேவைப்பட்டுச்சுன்னா நான் பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பேக்கிங்கில் இருந்து பிரிச்சுடுவோம். சரியா நண்பா? பேக்கிங்கில் இருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அங்கே கூப்பன் கோட், ஆஃபர் கோடு ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அப்டேட்டை கொடுப்பேன். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு 10% முதல் 25% வரைக்கும் ஆஃபர் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது ஹாயரோட 55 இன்ச் QLED ஸ்மார்ட் டிவிக்கான ஒரு ஸ்டாண்ட் தந்துருக்குறாங்க. பயங்கரமாக இருக்குது. அதாவது ஸ்டாண்டை பொறுத்த மட்டும் கரெக்டாக அந்த டிவி வந்து கீழே விழாமல் பிளேஸ் ஆகிறது மாதிரி ரொம்ப சாலிடாக இருக்குது அந்த ஸ்டாண்டை பார்க்குறதுக்கு. அப்புறமா பேப்பர் ஒர்க்ஸு, கேபிள்ஸு, யூசர் மேனுவல், ரிமோட், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். டிவியை பாருங்கள். டிவி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 55 இன்ச்சு. இதில் இன்னொரு வேரியண்ட் 65 இன்ச்சும் இருக்குது. இந்த டிவியை நீங்கள் பாருங்கள். இதில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டிவியை சுற்றி காமிக்கிறேன். எப்படி பண்ணியிருக்காங்க, ஹீட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, இதோட ஸ்பீக்கர் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது, அதை ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம இதில் மெயினாக இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயத்தை எல்லாமே ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, நீ டிவியை பாருங்கள். டிவியை பொறுத்த மட்டும் ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதோட கீழ் பகுதியில் தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கர் கீழ் பகுதியில் இருக்குது. தென் இதோட பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், HDMI போர்ட் ஒன்று தந்திருக்காங்க, LNB போர்ட் இருக்குது, ஆண்டனா இருக்குது, USB போர்ட்டில் ஒன்று தந்திருக்காங்க, ஆடியோ ஜாக் இருக்குது, அதுக்கப்புறமா காமன் இன்டர்ஃபேஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏற்றமும் கீழே, அதாவது அதோட ஆழ பகுதியில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒயர்டு நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து கொடுக்குறதுக்காக, ஒயர்டு இன்டர்நெட்டை கொடுக்குறதுக்கு RJ45 போர்ட் தந்திருக்கிறாங்க. தென் ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது. HDMI போர்ட்டில் வந்து 2 தந்திருக்காங்க. மொத்தம் 3 போர்ட் இருக்குது. அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஆர்க்கு, மீதி நார்மல் HDMI போர்ட்டு. அதுக்கப்புறமா ஆடியோ வீடியோ போர்ட் ஒன்று தந்திருக்காங்க. இவ்வளோ தான் போர்ட்டை பொறுத்த மட்டும். தென் வந்து ஹீட்டு வந்து வெளியேற்றுறதுக்கு கரெக்டாக இன்ஜினியரிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பக்காவாக இருக்குது. சரியா? இனி வந்து இந்த டிவியில் ஹைலைட்டான விஷயம் என்னங்கிறத பார்த்துடலாம். டோல்பி அட்மாஸ் இருக்குது இந்த டிவியை பொறுத்த மட்டும். அது ஹைலைட்டான விஷயம். விஷன் IQ இருக்குது. சரியா? இதை தவிர்த்து இதோட UI வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கூகுள் டிவி. ஸோ இது வந்து இதோட கெர்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ லினக்ஸோட கெர்னலை எடுத்துகிட்டு ஆண்ட்ராய்டோட கஸ்டமைஸ் சொல்ல முடியாது, அதாவது ஆண்ட்ராய்டு வாய்ஸ் அதுக்கு மேலே வந்து சில கஸ்டமைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? UI வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணுற, ரிமோட்டில் நீங்கள் மாற்றுறது பொறுத்து உங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடைபெறணும் சில விஷயங்கள் எல்லாமே. அதாவது விண்டோ ஸ்விட்சிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடைபெறதுக்கு அதோட UI வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. சரியா? அதாவது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கனால தான் UI வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஹைலைட்டான விஷயம். இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நண்பா, இந்த டிவியில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இந்த டிவியை பொறுத்த மட்டும் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்போது வாரண்டி எந்த மாதிரி இருக்குங்கிற பயம் இருக்கும். சில பிராண்ட் வந்து 1 இயர் தருவாங்க. இவங்கள பொறுத்த மட்டும் 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. மனம் வந்து கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமாட்டு 10,000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான அப்ளிகேஷனை வந்து லோட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து MEMC வந்து உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி MEMCனா என்னங்கிறத சொல்லிடுறேன். சரியா? MEMCனா ஒன்றும் கிடையாது, மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் கம்ப்ரெஷன். இது வந்து ஒரு விதமான டெக்னிக். இது என்ன பண்ணுன்னா, அதாவது ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால பெருசாக வந்து உங்களுக்கு பிளர் லேக் ஆகக்கூடிய அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு டிவியில் வராது.
ஸோ அதனால தான் அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருக்கிறாங்க. கூகுள் டிவி வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட்வான்ஸ் டிவி. அதுவும் இல்லாமல் இது வந்து நியூ அரைவல். இதை தவிர்த்து இந்த ரிமோட்டுக்கு இன்னொரு ஃபியூச்சர்ஸ் வந்து தந்திருக்கிறாங்க. அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் உங்களுக்கு இந்த ரிமோட்டில், அதாவது பொதுவாக இப்போ வரக்கூடிய எல்லா டிவிலையும் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கும். இதை தவிர்த்து ஹேண்ட் ஃப்ரீங்கிற ஒரு விஷயத்தை இதில் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. ரிமோட் இல்லாமலே நீங்கள் வாய்ஸ் மூலிமா கூகுள் அசிஸ்டன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இதில் தந்திருக்காங்க. வேணால் நான் ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். அதாவது என்னென்னா, நம்மளை பற்றி டிவி என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத டிவி கிட்டே கேட்போம். சரியா, நம்ம அடிமை கிட்டே கேட்போம், அது சொல்லும். ஓகே கூகுள், ஹூ இஸ் தமிழ் டெக் குருஜி? According to Wikitubedia, fandom, early life, he was born on April 5, 1991, in Kanyakumari, Tamil Nadu, India to a Tamil-based family. He grew up in the same city. During his college days he was selected for the Microsoft Student Partner Program, Intel Software Program. நண்பா, இந்த டெமோ பாருங்கள். இதுக்கு முந்தைய டெமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டை யூஸ் பண்ணி தான் வாய்ஸ் அசிஸ்டன்ஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணோம். சரியா, இப்போ நம்ம ஹேண்ட் ஃப்ரீயை வந்து உங்களுக்கு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இந்த ரிமோட்டை அங்கே ஒதுக்கி வச்சுக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நான் அந்த ரிமோட் இல்லாமலே இன்ட்ராக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கூகுள், ஆர் யூ ரெடி? Of course I am. I'm always here for you whenever you need me. And I have a feeling this may be a good time to do something fun. Am I right? Okay Google, who is Tamil Tech Guruji? தேடுது பாருங்க. According to Wikitubedia, fandom, early life, he was born on April 5, 1991, in Kanyakumari, Tamil Nadu, India to a Tamil-based family. He grew up in the same city. During his college days he was selected for the Microsoft Student Partner Program, Intel Software Program. நண்பா, டெமோ பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமா இனோவேஷன் பார்ட் வந்துட்டிங்கன்னா தாறுமாறாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய யுகம் வந்து ஓடிடி யுகம். ஸோ அந்த யுகத்தில் வரும்போது எல்லா விதமான ஓடிடிக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். புதிய மூவி வந்துச்சுன்னா எல்லாமே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இனோவேஷன் பார்ட்டில் அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஓடிடி அப்ளிகேஷனையும் ப்ரீலோடடாக நமக்கு தந்திருக்கிறாங்க. அமேசான் ப்ரைமு, ஹாட்ஸ்டாரு, யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே எண்ணில் அடங்காத எல்லா ஓடிடியும் அங்கே ப்ரீலோடடாக தராங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. ரியலிஸ்டிக் பிக்சர்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அதாவது QLEDன்னு வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது சந்தை கடையில் போயிட்டு ஒரு 10,000, 30,000, 50,000 டிவி வாங்குகிறோம். ஸோ அதை எல்லாமே உடச்சி போடுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நேரில் இருந்து கண்டு கழிக்கக்கூடிய ஒரு ஃபீலை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது அந்த QLEDயோட ஒரு ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி இதில் வந்து விஷன் IQ வித் HDR10 சப்போர்ட் இருக்கிறனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்னும் தனித்துவமாக இருக்கும். தென் வந்து ரோம் வந்து பார்த்திங்கன்னா 32 GB ரோம் தந்துருக்குறாங்க, 3 GB RAM தந்துருக்குறாங்க. தென் ஆடியோ எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. நண்பா, இதுக்கப்புறமா இதோட யூஐயை நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும், எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு டேபாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு வைஸ் வந்து கொடுக்குற மாதிரி இங்கே டிவியில் எப்படி நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுக்க முடியுமோ எல்லாமே தனித்துவமாக டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து அவங்க வந்து தந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இதை தாண்டி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட் வந்து இதில் தந்துருக்குறாங்க. ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் சப்போர்ட் இருக்குது. தென் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு AI பவர்டாக இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்மார்ட்டாக இருக்கும். தென் ஆடியோ சாம்பிள் நீங்கள் வந்து கேளுங்க. நான் ஒரு இது வந்து ப்ளே பண்ணுறேன், கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நண்பா, ஆடியோ சாம்பிள்ஸ் கேட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி டிவியில் கேட்டிங்கன்னு நமக்கு தெரியாது, எந்த மாதிரி ஃபோனில் கேட்டிங்கன்னு தெரியாது. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ தரத்துக்கு தான் அது இருக்கும். இதில் வந்து நம்ம நேரில் வந்து கேட்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசம் தெரியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணுன்னா சவுண்ட் பார் வாங்குறது அவசியம் நான் சொல்லிப்பேன் இந்த டிவியை பொறுத்த மட்டும். ஏன்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமான டிவி வந்து வாங்கும்போது சவுண்ட் பார் கண்டிப்பாக வாங்கியே தான் ஆகணும். தென் இதோட ரிமோட்டை பாருங்கள். ரிமோட்டை பார்க்கும்போது அதாவது ரொம்ப சிம்பிளாக தந்துருக்காங்க. ஓடிடிக்கு உந்த மாதிரி இதை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அமேசான் ப்ரைமுக்கு தனியாக டெடிகேட்டட் பட்டன், யூடியூபுக்கு தனியாக டெடிகேட்டட் பட்டன், நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக பட்டன், தென் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸுக்கு தனியாக பட்டன் தந்திருக்காங்க. வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. மியூட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க.
அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ரிமோட்லேயும் பார்த்து வடிவமைச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபுல் பேக்டு ஒரு டிவியாக நல்லா வந்திருக்கு. இது வந்து கூகுள் டிவியோட வாங்கும்போது கூகுள் டிவியோட வரும்போது அந்த கூகுளோட அந்த பாதுகாப்பு நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி வந்து இருக்குது. வால்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் வைஸும் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது பெரிய பட்ஜெட்டில் 2 லட்சம் 3 லட்சம் போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரவுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வரனால இது தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை இன்ச்சு டிவி வந்து எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? கமெண்ட்க்கு கீழே அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது அதை எடுத்து பண்ணுவேன். இந்த டிவியை பொறுத்த மட்டும் இப்போது நான் வந்து உங்ககிட்ட காமிச்சது 55 இன்ச்சு டிவி. இதில் 65 இருக்குது. 2ஓட லிங்கும் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து சிலர் இதை விடவும் பட்ஜெட்டில் வந்து கம்மியான டிவி எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க அதை பற்றியும் நீங்கள் ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். நண்பா, கீப் சப்போர்ட்டிங்.